அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் கூட ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோசுவா 2ஆம் அதிகாரம் 8, 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறதென்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் அப்படின்னு சொல்லி, ராகாப் அப்படிங்கிற ஒரு வேசி கானானுக்குள்ள அந்த அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா வேவுக்காரர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்க தேசத்தை வேவு பார்க்கத்தான் வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த அம்மா என்ன சொல்றாங்க? உங்களை குறித்த கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் ஒப்பு கொடுத்துருவார்னு சொல்லுது. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? உங்களை குறித்த திகில் பிடித்திருக்கிறது எங்கள் தேசத்தின் குடிகளுக்கு அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. இந்த அம்மா விசுவாச வார்த்தையை பேசுறாங்க. உங்களை குறித்த ஒரு திகில் எங்கள் தேசத்தின் குடிகளுக்கு பிடித்திருக்கிறது. இந்த அம்மா ஏதாவது ஒரு அற்புதத்தை இந்த வனாந்தரத்துல பார்த்தாங்களா? இஸ்ரவேலர்கள் வானத்திலிருந்து மன்னா பொழிந்ததை பார்த்தார்கள், சாப்பிட்டார்கள். இஸ்ரவேலர்கள் காடைகள் கீழ்காற்றை தேவன் வீச பண்ணினார், காடைகள் குவிந்தது, அதெல்லாம் எடுத்து மூக்கு முட்டை சாப்பிட்டாங்க. இந்த அம்மா அதெல்லாம் சாப்பிடவே இல்லை. அப்போ சிவந்த சமுத்திரம் இரண்டாய் பிளந்தது. இத கூட இஸ்ரவேலர்கள் பார்த்தாங்க, இந்த அம்மா பார்க்கல. எதையுமே பார்க்கல. ஆனா இந்த அம்மாக்குள்ள ஒரு விசுவாசத்தை பாருங்க, இந்த அம்மாக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. ஏன்னா இந்த அம்மா ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க. இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத இந்த அம்மா காதுகளாலே கேட்டிருக்கிறாங்க. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினாலே வரும். அப்ப இந்த அம்மா ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு ஜனத்தை தேவன் எகிப்தில இருந்து கொண்டுட்டு வராங்க. இந்த ஜனத்துக்கு கர்த்தர் பகல்ல மேக ஸ்தம்பமா இருக்கிறாரு, இரவுல அக்கினி ஸ்தம்பமா இருக்கிறாரு. இத பார்க்கிற ஒவ்வொரு ராஜாக்களும் பயப்படுறாங்க. இந்த தேசத்தை குறித்த ஒரு பார்வை எல்லா ராஜாக்களுக்கும் பிடித்திருக்கிறது, திகில் பிடித்திருக்கிறது. தேவன் இந்த ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட வண்ணத்துல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்கிற விஷயத்த இந்த அம்மா காதால கேட்டிருக்கிறாங்க. கேட்டதுனால அந்த அம்மா சொல்றாங்க, உங்களை குறித்த திகிலும் பயமும் எங்கள் தேசத்தின் குடிகளுக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்லி இந்த அம்மா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. அப்போ இந்த அம்மாக்குள்ள கேள்வியினால விசுவாசம் வந்திருக்கிறது. அந்த விசுவாசத்தினால இந்த வார்த்தையை பேசுறாங்க. இந்த வார்த்தையை பேசினதுனால இயேசுவின் வம்ச வரலாறு அட்டவணையிலே இந்த அம்மாவினுடைய பெயர் வந்துருச்சு. விசுவாசத்துல தேறினவர்களாய் மாறிட்டாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் இப்படித்தான் இருக்கணும். விசுவாச வார்த்தையை பேசணும், நம்பிக்கையான வார்த்தையை பேசணும். இந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். ஆமென்.